தமிழகத்தை பொறுத்தவரை தொடர்ச்சியாக நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி 70 வருட காலமாக ஒரு கட்சி இங்கே மெஜாரிட்டி வர்றதுனால நிச்சயமாக அதனுடைய தேவையில்லை என்றதுதான் இதுவரை இருக்கின்ற நமக்கு இருக்கின்ற ஒரு புரிதலாக இருக்குது. ஆனால் 2006 மட்டும்தான் அதுக்கு விபரீதமாக நம்முடைய திமுக ஏறத்தாழ 96 சீட்டு தான் ஜெயிச்சாங்க. ஆனால் அப்போ கூட யாருமே சீரியஸாக கூட்டணி ஆட்சி தான் வேணும் என்று யாரும் கேட்கவில்லை. ஒருவேளை கலைஞர் இருந்தானா கூட இருக்கலாம். அது அதனுடைய கான்டெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2006 மதிமுக அந்த கூட்டணியில் இருந்ததுன்னா நிச்சயமாக ஒன்று மதிமுக ஒரு பெரிய கட்சியாக மாதிரி இருக்கும், ரெண்டாவது நிச்சயமாக திமுகவுக்கு மெஜாரிட்டி வந்திருக்கும். அந்த இதில் மெஜாரிட்டி வரும். ஏனென்றால் 2004 தான் வைகோ பொடா சட்டத்தில் கைது பண்ணி அவர் வெளியே விடுதலையாகி வர்றாரு. அதன் பிறகு ஒரு தேர்தல் நடக்கிறது. 2004 கம்ப்ளீட்டாக ஒரு வாஷ் அவுட் 40 சீட் திமுக கூட்டணிக்கு வருகிறது. அதில் வைகோனுடைய கட்சியிலிருந்து 4 பேர் ஜெயிச்சு வர்றாங்க. அதன் பிறகு இவர் 2006 மார்ச்சில் தான் இவர் இந்த கூட்டணியிலிருந்து வெளியே போகிறாரு. நான் கூட இருக்கிறேன் திருச்சியில். அந்த தருணத்தில் திருச்சியில் மாநாடு, ஜோனல் மாநாடு தலைவர் கலைஞர் தலைமையில் நடக்க வேண்டியதாக இருந்தது. அங்கே வைகோனுடைய கட் அவுட் பெரிதாக வைத்திருக்கிறார்கள். அதிலிருந்து அவர் அந்த மார்ச்சில் வெளியே போகிறாரு. ஏப்ரல் கடைசியில் தேர்தல் நடக்கிறது. அதனால நிச்சயமாக ஒரு தொய்வு திமுக தொண்டர்களுக்கு இருந்து என்று நான் கருதுகிறேன். அதனால சில சீட்டுகள் குறைத்து இது போயிடுச்சு. அதன் பிறகு கூட கூட்டணி கட்சிகள் யாருமே இந்த மாதிரி ஒரு டிமாண்டே வைக்கவில்லை. காங்கிரஸ்காரர்கள் பேசினார்கள். ஆனால் காங்கிரஸ்காரர்கள் யார் பேசினார்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அதிகாரத்தில் இல்லாத நபர்கள் மட்டும்தான் பேசினார்களே தவிர ஒரு காங்கிரசினுடைய மாநில தலைவரோ இல்லை என்றால் சட்டமன்ற கட்சி தலைவரோ இல்லை என்றால் டெல்லியிலிருந்து ஒரு அழுத்தமோ வரவில்லை. அப்போ அந்த ஒரு புரிதலே இல்லை. தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தான் ஒரு கூட்டணி ஆட்சி ஒர்க் அவுட் ஆகும் என்ற அந்த ஒரு புரிதல் நிச்சயமாக தமிழ்நாட்டில் கிடையாது. அதனால தான் இதுவரை போயிருக்கிறது. இப்போவும் கூட அதிமுகவும் திமுகவும் பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவில் வலுவான கட்சிகளாக தான் இருக்கிறது. திமுக நிச்சயமாக ஆளுங்கட்சியாக இருக்கிறது, அதனால வலு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதிமுக நிச்சயமாக தொய்வடைந்து இருக்கிறது. ஆனால் இருந்தாலும் இன்னைக்கு ரெண்டாவது பெரிய கட்சியாக இருக்கிறது. அதனால் இன்னமும் இதே ஒரு சிஸ்டம் தான் இருக்கும் என்று நான் கருதுகிறேன்.